அதனால தான் சொல்றேன், முகமது அலி கோர்ட்டு கூட்டு போக வேண்டாம். நான் சொல்றவருக்கு வெயிட் பண்ணுங்க. சிட்டில இருக்கிற எல்லா செக் போஸ்டும் அலர்ட் பண்ணுங்க. ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் எவனை விட வேண்டாம். ஓகே, குறிப்பா புறநகர் பகுதியில் இருக்க ஒவ்வொரு வீட்டையும் சல்லடை போட்டு தேடுங்க. சரி, ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், பெரிய பெரிய பில்டிங், இதுக்கெல்லாம் டைட் செக்யூரிட்டி கொடுக்கணும். வேலை முடிஞ்சதும் நம்ம இடத்துக்கு வந்துடுறேன். எத்தனை மணிக்கு பாஸ்போர்ட் வரும்? கரெக்டா 4:10 கொண்டாந்துருவான். எப்படி இருக்கு? பர்ஃபெக்ட். அடையாளமே தெரியல. ஒரு ஆட்டோ கொண்டு சீக்கிரம் ஆஸ்பத்திரி கூட்டு போனோம். ரசாக் பாய் மேல அப்படி என்ன ஒரு பகை? இது தனிப்பட்ட முறை பகை இல்ல. அவனை பார்த்தேன், அவன் இந்த அமைப்பை சேர்ந்தவன். இணையா வாய குத்தி இருக்கான். இதை சும்மா விட கூடாது. இதுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும். தூக்குங்க ஹாஸ்பிடல் சீக்கிரம் அப்படிங்க. எஸ் சார், இந்த ஏரியா மசூதியில இருந்து ஒரு முஸ்லிம் தொழுகையை முடிச்சிட்டு வரும்போது ஒரு இந்து ஆளு கத்தியில குத்திட்டு ஓடிட்டான் சார். வாட்? ஏரியா ஃபுல்லா ஒரே பதட்டமா இருக்கு சார். குத்துனது யாரு? அந்த ஆள் யாருன்னு தெரியல சார். ஷிட். இப்ப நிலவரம் எப்படி இருக்கு? குத்துப்பட்ட ஆளை கிரிட்டிக்கல் பொசிஷன்ல ஹாஸ்பிடல் கொண்டு போயிருக்காங்க சார். ஒன்றே நிறுத்துங்க. அவங்க திட்டமிட்டபடி சென்சிட்டிவான மேட்டர் டச் பண்ணி கலவரத்தை உண்டாக்கிட்டாங்க. இது இப்படியே பரவனா தமிழ்நாட்டை பத்திக்கிட்டு எரியும். போலாம். யா போட்டு அடிக்கிறாங்கடா. சீக்கிரம் வாங்க வாங்க. ப்ளீஸ். நேர்ல பார்த்தவங்க யாராவது இருக்காங்களா? இருக்காங்க சார். ஹலோ, இங்க வாங்க. நீங்க சிச்சுவேஷன் எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கான்னு போய் செக் ஓகே சார். வணக்கம் சார். நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்தேன் சார். அவன் ஒரு இந்து அமைப்பை சேர்ந்தவனா இருக்கணும். வேணும்னே பண்ணிருக்கான் சார். சார் நீங்க போலாம். வணக்கம் சார். வணக்கம். ஐஜி வீட்ல இருக்கிற 3 பேரு, ஜெயில இருக்கிற முகமது அலி போக மீதி பாஸ்போர்ட்ல இருக்கிற இந்த 2 பேர் யாரு, எங்க இருக்காங்க? தெரியாது சார். அவங்கள எனக்கு யாருன்னு தெரியாது. தெரியாதுன்னா எப்படி அவன் பாஸ்போர்ட் உன் கையில இருக்கும்? சொல்லு. சொல்றா. சொல்லு. இன்னைக்கு முகமது அலிய கோர்ட்டுக்கு கொண்டு போறப்ப சிட்டி ஃபுல்லா கலவரத்தை உண்டு பண்ணி போலீஸோட கவனத்தை திசை திருப்பி அவனை காப்பாத்தி கொண்டு போறதா பிளான். கரெக்டா ஆபரேஷன் முடிச்சிட்டு சரியா 4 மணிக்கு அண்ணா சில கீழே இருக்கிற சப்வேல அவங்க வந்து செட்டில் ஆயிடுவாங்க. நான் 4:10க்கு இந்த பாஸ்போர்ட்டை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஒன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியலன்னா உன்னை எப்படி கண்டுபிடிப்பாங்க? அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. சூப்பரா இருக்கு. துபாய் மாமன் தருணா நீயும் தடிவிக்கோ.
ஏன் லேட்டு? சரி, பாஸ்போர்ட் எங்க? நம்ம அக்கா இல்லடி மாமா. உங்களை கத்தியால குத்துனது இவனான்னு கொஞ்சம் பாருங்க. இவன் தான் சார், இவன் தான். அத்தாவை குத்துறது இவன் தான், சார். இவரை குத்துனா இவனா நீங்க எல்லாரும் ஹிந்து தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. அதான் இல்ல, இவன் ஒரு முஸ்லிம். இவன் குஜராத் ரயில் எரிப்பிலையும் காஷ்மீர் சட்டசபை தாக்குதலையும் சம்பந்தப்பட்டவன். இவன மாதிரி இன்னும் எத்தனையோ பேர் நம்ம நாட்டில் இன்ஃபில்ட்ரேட் ஆயிருக்காங்க. இவனே ஒரு முஸ்லிமா இருந்து இன்னொரு முஸ்லிம் கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கான்னா இவனுக்கு தன்னுடைய மதத்தை விட இந்த நாட்டில் வன்முறையை தூண்டுதான் இவனுடைய நோக்கம். பாருங்க எப்படியெல்லாம் உருவத்தை மாத்தி ஏமாத்திருக்கான். அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, அவசரப்படாதீங்க, சொல்றத கேளுங்க, அமைதியா இருங்க. குரான் மீது நம்பிக்கை உடைமை செய்யக்கூடிய காரியமாடா இது? அட பாவி, இந்த உலகத்துல வாழ நீ அருகதை இல்லாதவன்டா. ஒரு சில இடங்களில் வன்முறை சம்பவங்களும் நடந்த வண்ணம் இருக்கின்றன. இச்சம்பவத்தில் முஸ்லிம் மீது கொலை முயற்சியில் ஈடுபட்ட நபர் இந்து அல்ல, ஒரு முஸ்லிம் என்பது உளவுத்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து இரு பிரிவினருக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கும் மோதலை தடுக்கும் முயற்சியில் இரு மதத்தைச் சேர்ந்தவர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள். நம்ம மதத்தை சேர்ந்தவங்க ஆத்திரப்பட்டு கலவரத்துல ஈடுபட வேணாம்னு ஆண்டவன் பெயரால தாழ்மையா கேட்டுக்கிறேன். கலவரத்தால நம்ம ஆட்கள் மட்டுமில்ல, இந்துக்களும் நிறைய அப்பாவி மக்களும் பாதிக்கப்படுறாங்க. உண்மை நிலவரம் என்னன்னு இப்பதான் தெரிய வந்திருக்கு. நம்ம ஆளு ஒருத்தன் குத்துப்பட்டது உண்மைதான். ஆனா அவனை குத்துனது நாம நினைச்ச மாதிரி ஒரு இந்து அல்ல, ஒரு முஸ்லிம் தான்.
அதுவும் நம்ம நாட்டுக்கு சேர்ந்த முஸ்லீம் இல்ல, பாகிஸ்தானுக்கு சேர்ந்தவன். இங்க கலவரத்தை உண்டாக்கணுங்கிறதுக்காக இந்து மாதிரி வேஷம் போட்டு இந்த கொடுமைகளை பண்ணிருக்கான். இவங்களுடைய குறிக்கோள் நமக்குள்ள ஒருத்தர் வெட்டிக்கிட்டு சாகணுங்கிறது தான். சாகிறது ஹிந்துவா முஸ்லிமானு இவங்களுக்கு கவலை இல்ல. இவங்களுக்கு இவங்க மதத்தை விட நம்ம நாட்டுல வன்முறை ஏற்படுத்தணுங்கிறது தான் முக்கிய நோக்கம். நம்ம கிட்ட இருக்கிற கடவுள் நம்பிக்கையை மத வெறியா மாத்தி நம்ம கையில நம்ம கண்ணை குத்த வைக்கிறாங்க. இந்த மண்ணுல பிறந்து 6-7 தலைமுறையா இந்து முஸ்லிம் பேதம் இல்லாம அண்ணன் தம்பியா மாமா மச்சானா ஒரே குடும்பமா சந்தோஷமா இருந்த நம்மள இப்படி எல்லாம் நிம்மதியை குலைச்சு அமைதியை குலைச்சு ஒருத்தர் விரோதியா பார்க்க வச்சுட்டானே. இத நாம எல்லாரும் சிந்திக்கணும். இவனை பிடிக்கிறது கொஞ்சம் தாமதமா இருந்தாலும் இன்னைக்கு நாட்டு எவ்வளவு பெரிய கலவரம் நடந்திருக்கும், எத்தனை உயிர்கள் பலியா இருந்திருப்பாங்க. இப்ப முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம நாட்டுக்குள்ள நுழையிற அந்நிய சக்திகளை மதம் பார்க்காம இனம் பார்க்காம விரட்டணும். இது நம்ம நாடு, நம்மளுடைய மண்ணு. இங்க இருக்கிற அத்தனை பேர் நமக்கு சொந்தம். டெரரிஸ்ட் அப்படிங்கிற ஒரு புழு கூட இந்த நாட்டுக்குள்ளே நுழையக்கூடாதுங்கிறது நம்ம எல்லாரும் உறுதியா இருக்கணும். உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிடுறேன். ஹிந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லிமா இருந்தாலும் சரி, தயவு செய்து வன்முறையில ஈடுபடாதீங்க. பிளீஸ் சேவ் அவர் கண்ட்ரி. தேங்க்யூ. அவங்க எங்க கடத்திருக்காங்கிற தகவல் தெரியுமா? மத்தியானம் கூட என் குழந்தை சாப்பிடலையா, பசியோட இருக்குதுயா. எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்துங்கயா. பாவிங்க, பிஞ்ச குழந்தைங்க உயிரோட கூட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்களே. அங்கிள் அங்கிள் பசிக்குது அங்கிள். காலையில இருந்து இன்னும் சாப்பிடல அங்கிள். எங்க அம்மா சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்க அங்கிள். நான் போறேன் அங்கிள். பசிக்குதா? அப்பா அப்பா பசிக்காம பண்ணிடுறேன். பாவப்பா, அது கொண்டப்பா, விட்டுருப்பா. வேண்டாப்பா அப்பா, வேண்டாப்பா. அந்நிய நாட்டில இருந்து நம்ம நாட்டுல புகுந்து தினம் 10 இடத்துல குண்டு வச்சு அப்பாவி மக்களை கொல்றாங்க. அந்த கொலகார பாவிங்களை குடிச்சமா நடுரோட்ல வச்சு சுத்தமானு இல்லாம மகஜர் கொடுக்கறோம், விசாரணை பண்றோம், கோர்ட்ல ஒப்படைக்கிறோம்னு காலதாமதப்படுத்துறாங்க. அவனுங்க பஸ்ஸையோ ரயிலையோ கடத்தி வச்சுக்கிட்டு ஜெயிலுக்குள்ள இருக்கிற அவனுங்க ஆளுங்களை சொகுசா கூட்டிக்கிட்டு போயிடுறானுங்க. இப்போ பிஞ்சு குழந்தைகளை பணையமா வச்சுக்கிட்டு முகமது அலியை ரிலீஸ் பண்ணுன்னு சொல்றானுங்க. என்ன சட்டமோ என்ன ஜனநாயகமோ? என்ன மக்கள் டென்ஷன் ஆயிட்டாங்களா? ஆகட்டும். சரி, எங்க அந்த ரா ஆபீசர்? சொல்லு. இன்னும் 1 ஹவர்ல முகமது அலி இங்க வரணும். முகமது அலி, நாங்க 3 பேர், சுதா, சிவா, கார்த்திக் அம்மா, நாங்க எல்லாரும் போறதுக்கு தனி பிளைட் அரேஞ்ச் பண்ணி எங்களை பாதுகாப்பா ஏர்போர்ட்டுக்கு அனுப்பி வைக்கணும். எங்க எல்லைக்கு சேர்ந்த உடனே அவங்கள 3 பேரையும் ரிலீஸ் பண்ணுவோம். கரெக்டா 1 ஹவர் லேட் ஆனா குழந்தைக்கு உயிருக்கு ஐம் நாட் ரெஸ்பான்ஸ். இது பாரு, நீ சொல்றபடி இந்த முகமது அலிய 1 மணி நேரத்தில் கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிற. வாவ் கார்த்திக். ஆனா குழந்தைக்கு உயிருக்கு எந்த விதத்துல ஆபத்து வந்துடக்கூடாது. கில்லாடி. எஸ், ஆனா இப்ப மாட்டிக்கிட்டியே. மினிஸ்டர் வந்திருக்காரு. யாரோ வரீங்க, சும்மா சும்மா பேசிட்டு இருக்கீங்க. குழந்தைங்களை காப்பாத்த ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்களேயா. நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் நாங்க முழு ஒத்துழைப்பு தரோம். ஆனா குழந்தைங்க